இருந்தேன். யாரு? நீயா என்ன தேடிட்டு இருந்த? நிஜமாடி? ஆமாண்டி, தெரியும் தெரியும். நீ தானே என்ன தானே தேடிட்டு இருந்த? சரி சரி, நம்பிட்டேன். காலேஜில் இருக்கும்போது எப்படா என்னை கழட்டி விட்டுட்டு நிலா வாளு வாளு, இது அரேஞ்ச் மேரேஜ். அப்படிதான் எல்லாரையும் நம்ப வச்சிருக்கோம். எதையாவது ஒளரி மாட்டி விட்டுறாத. ஆதி அண்ணாக்கு தியா அன்னைக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சது அவ்வளோதான். அதனால கல்யாணம் முடிகிற வரைக்கும் வாயை கொஞ்சம் அடக்கி வை. என்னத்தையாவது ஒளரி என்ன மாட்டி விட்டுறாதம்மா தாயே. அதுவும் நம்ம வீட்டிலனா கூட நான் சமாளிச்சிருவேன். சத்யா பாவம், அவ வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை பெருசாயிடும். அதனால இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன் வாயை கொஞ்சம் மூடியே வை. சரி சரி அர்ஜுன், எதுக்கு வெட்டி பேச்சலாம்? ட்ரெஸ் எடுக்கலாமே. சத்யா, உனக்கு தானே கல்யாணம், உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா பாரு. எந்த சாரி உனக்கு பிடிச்சிருக்கோ எடுத்து போட்டு பாரு. நிலா, உனக்கும் தான் கல்யாணம். நீங்க 2 பேருமே உங்களுக்கு பிடிச்ச சாரியை பாருங்க. என் கல்யாணம் தான் நடக்காதே, அதுக்கு எதுக்கு நம்ம பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு கையில எது கிடைக்குதோ எடுத்து வச்சுப்போம். சரிங்க ஆதினா. ஏன் அர்ஜுன், இந்த கல்யாணம் நடக்காது தானே? எங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஐயோ அர்ஜுன், உங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் சொல்றது என் கல்யாணம். உன் கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு என்கிட்ட எதுக்கு கேக்குற? அர்ஜுன், விளையாடாத. நீ தானே கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லியிருக்க. உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். கடைசி நேரத்துல பழி வாங்கி விட்டுறாத அர்ஜுன். நீ எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடுவேன் தான் நான் ஜாலியா சுத்திட்டு இருக்கேன். என்ன வாலு நீ? ராகுல பாரு, உனக்காக சாரி எடுக்கிறதுக்கு அங்க எப்படி உட்காந்துருக்கான் பாரு. உன் மேல அவ்வளோ பாசம். அவனை போய் வேணான்னு சொல்றியே. அர்ஜுன், விளையாடாத. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அர்ஜுன். நாள் நெருங்க நெருங்க பயமா இருக்கு. இப்போ சேலையே எடுக்க வந்தாச்சு. நான் உன்னைதான் நம்பி இருக்கேன். எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடு. பயப்படாத வாலு, நான் பாத்துக்கிறேன். என்ன அர்ஜுன், நிலா வந்ததுலேருந்து 2 பேருமே பேசிட்டு இருக்கீங்க. சாரிய பார்த்த பாடு இல்ல. அடுத்தது நகை எடுக்க வேற போகணும். பாருங்க சத்யா, உனக்கு பிடிச்சத பாருமா. சரிக்கா. தியா, ஏங்க? நீங்க சாரி பார்த்துட்டு இருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். இங்க இப்ப என்னங்க வேலை? இங்கே இருங்க. வந்துடுறேம்மா, ஒரு 5 நிமிஷம். ஒரு முக்கியமான ஃபோன் கால், பேசிட்டு வந்துடுறேன். நீங்க பார்த்துட்டே இருங்க. என்ன? அவனுக்கு சிக்னல் காட்டுறான். சேண்டி, சரியான டியூப் லைட்டா இருக்க. சரி சரி, எனக்கு என்ன இங்கே வேலை? உங்க கல்யாணத்துக்கு சாரி செலக்ட் பண்ணிட்டு எனக்கு அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க. வாலு, உனக்கு எடுக்கிற சாரி உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ. அது எனக்கு உண்மையா கல்யாணம் நடக்கும்ல, அப்ப எடுத்துக்கிறேன். இப்போ ஒன்றும் தேவையில்லை. நீங்களே உங்க கைக்கு கிடைக்கிறத எடுத்துட்டு வாங்க. நான் போறேன். எங்க போற? உன் ஆளை பார்க்க போறியா? ராகுல் அங்க தனியா உட்காந்துருக்காருன்னு கம்பெனி கொடுக்க போறியா? யாருல ஆளு? அவர்தான். ஏமாடிலா, உனக்கும் தானே சாரி எடுக்க வந்திருக்கோம். பாரு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. ஹன்னி, அதுக்கு இல்ல நீ. இவங்க 2 பேரும் இப்போதான் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கணும்ல. குறுக்க நான் நின்றுட்டு இருந்தா நல்லா இருக்காது பாத்தீங்களா? அதான் அவங்க எடுத்துட்டு வரட்டும். வாங்க நம்ம போலாம். எவ்வளோ பெரிய மனுஷியா பேசுறியம்மா. உனக்கும் தானே சாரி எடுக்க வந்திருக்கோம். நீ மட்டும் ஏன் தனியா இருக்க? அவர் அங்கதானே உட்காந்துருக்காரு. நீ போய் அவரோட ட்ரெஸ் பாரு.
ஷேல இப்ப எதுக்கு பல்ல பல்ல காட்டுற? ஓவரா பண்ணன்னு வச்சுக்கோயேன், ஒன்னு போட்டு கொடுத்துருவான் பாத்துக்கோ. சரி சரிம்மா நீலா, நீ போய் அவரோட ட்ரெஸ் பாரு. அர்ஜுனும் சத்யாவும் அவங்களுக்கு ட்ரெஸ் பார்க்கட்டும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. நான் அங்க வெயிட் பண்றேன். அது இல்ல நீ, நானும் உங்களோடவே வரேன். நம்ம போய் உங்களுக்கு எனக்கும் பார்க்கலாம். சரி சரி வா. சத்யா. அக்கா பாருமா, உனக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ நீ எடுத்துக்கோ. ரேட்டை பற்றிலாம் யோசிக்க கூடாது, சரியா? சரிக்கா, நாங்கள் அங்கே உனக்காக வெயிட் பண்ணுறோம். 2 பேரும் பார்த்து எடுத்துட்டு வாங்க. சரிக்கா. சரி. என்ன சாரி பாரு, இத்தனை சாரி எடுத்து போட்டிருக்காங்க. ட்ரையல் பாரு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அர்ஜுன், நீங்களே ஒரு சாரியை பார்த்து சொல்லுங்க. நீங்க எது எடுத்தாலும் எனக்கு ஓகே. ஹே, நீ தானே கட்டிக்க போற, உனக்கு பிடிச்ச மாதிரி எடு. இந்த கிரீன் கலர் சாரி ட்ரை பண்ணி பார்க்கறியா? நீ போய் கட்டிக்கிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். சரி அர்ஜுன். துணைக்கு எதுக்காவது வரணுமா? இல்ல இல்ல, நீ போய் கட்டிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். அர்ஜுன், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆனா ஏதோ குறையுதே. என்னம்மா, ஒரு கையில மட்டும் பிளவுஸ் இருக்கு, ஒரு கையில பிளவுஸை காணோம். அர்ஜுன், அந்த பிளவுஸ் என்ன ஸ்டிச் பண்ணல, சும்மா வச்சு விட்டுருக்காங்க. அதான் ஒரு சைடு மட்டும் தெரியற மாதிரி வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? நல்லா தான் இருக்கு, ஆனா ஏதோ குறையுது. ஏன் அர்ஜுன், இது நல்லாவே இல்லையா? ஹே சத்யா, உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா ஏதோ குறையுதே. அந்த ரெட் கலர் சாரி ட்ரை பண்ணிட்டு வரியா? அர்ஜுன், கரெக்டா சொல்லிடு அர்ஜுன். ஒவ்வொரு டைம் அந்த சாரியை கட்டிவிட ஆட்களை கூப்பிட வேண்டியதா இருக்கு. எல்லாம் பார்த்து எது ஓகேன்னு படுதோ அதை மட்டும் சொல்லு. எல்லாத்தையும் கேட்டுட்டு வரணும்னா கஷ்டம் அர்ஜுன். எல்லாத்தையும் அவங்களை கட்டிவிட சொல்ல முடியாது பாத்தியா, அதனால தான் சொல்றேன். சரி சரி, நீ அந்த ரெட் கலர் ட்ரை பண்ணு. சரி. அர்ஜுன், பர்ஃபெக்ட். இதே கல்யாணத்துக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ சொல்லுங்க. ஓகே, நீங்க கரெக்டா என்ன நடக்குதோ அதை ஃபாலோ பண்ணி வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவ மாட்டட்டும், அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே சார். இங்க பாருங்க, நீங்க எனக்கு டிடெக்டிவா வேலை செய்யறன்றது யாருக்கும் தெரியக்கூடாது. சார், அது துளி கூட வெளியே வராது. நான் உங்களுடைய டிடெக்டிவ்ன்றது நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவ்வளோ கிளீனாக வேலை பார்ப்போம். ஆமா, அதான் எனக்கு வேணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்க கரெக்டா நான் உங்களுக்கு கொடுக்குற வேலையை பாருங்க. கண்டிப்பா சார். ஓகே, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஏங்க தியா சொல்லுமா. ஃபோன் பேசிட்டீங்களாங்க? பேசிட்டேன். உனக்கு சாரி பாத்தியா? இல்லைங்க, நீங்களே வந்து பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு எது எடுக்கிறதுனே தெரியல. நீங்களே வந்து ஒரு சாரி செலக்ட் பண்ணி கொடுங்களேன். மற்றவங்களுக்கெல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்களா? அது எங்க கேக்குறீங்க? அர்ஜுன் சத்யாவுக்கு செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். நீலா ராகுல் கிட்ட பேசிட்டு இருக்கா. நான் மட்டும் தனியா என்னங்க பண்றது? என் அருமை பொண்டாட்டி, அதான் நான் இருக்கனே. வா, உனக்கு போய் நான் செலக்ட் பண்ணி தரேன். சரி. ஏமா லட்சுமி, உன் வீட்டுக்காரவ வரலையா? வீட்டுக்காரவளும் வேலையா இருக்கு, லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டாவ. அங்கனையும் அதே கதை தான். அவங்க கல்யாணத்துக்கு வேற லீவ் போடணும்.
அப்போ லீவ் தரமாட்டாவ. அதான் இப்போ வேலைக்கு போனால் அப்போ லீவ் எடுத்துக்கலான்னு இருக்காவ. துணி தானே எடுக்க போகுது, இதுக்கு எதுக்கு லீவ்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாவ. அதுவும் சரிதான். இந்த மீனாவை வர சொன்ன இன்னும் காணல. வந்தா அவளுக்கும் சேர்த்து துணியை எடுத்து போடலாம். அக்கா சொல்லுக்கா மச்சி. அவங்க பசங்களுக்கு அவங்க பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டோம், பெரியவங்களுக்கு எடுக்க வேண்டிய ஜவுளியெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அதுவும் சரிதான். மீனா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அவளுக்கு மட்டும் அவ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம், மற்றவங்க எல்லாருக்கும் நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு உடனே நகை எடுக்க போகணும் பாத்தீங்களா? இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தா லேட்டு தான் ஆகும். நீ சொல்றதும் சரிதான். பிள்ளைங்களுக்கு அவளுக்கு எடுத்துக்கிட்டோம், பெரியவங்களுக்கு எடுக்க வேண்டிய ஜவுளியெல்லாம் நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு நகை வாங்க கிளம்பலாம். சரிக்கா. லட்சுமி வா போலாம். ஏய் நில்லு. என்ன சாரி எடுத்தாச்சா? இவ்வளோ நேரம் என்ன? இவ்வளோ நேரம் என் லைஃப்ல ஒரு இடத்துல உட்கார்ந்ததே இல்லை. இவ்வளோ நேரமா சாரி எடுப்ப? அது வந்து எடுத்தாச்சு. எனக்கு எடுத்துட்டாங்க, சத்யாவுக்கு தான் எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்கட்டும் எடுக்கட்டும். நான் ஆசைப்பட்டவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறாளா? பண்ணிக்கட்டும். ஆனா எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் தெரியும் அந்த அர்ஜுனுக்கு. நான் இவளை படுத்துற பாடுல அவ கூட நிம்மதியாவே இருக்க முடியாது. அந்த நாளுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஆசைப்பட்டு ஒன்று கிடைக்கலன்னா அதை இல்லாம பண்ணிடுவேன். ஆனா அதை நான் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டேன். அணு அணுவா நான் இவ்வளோ கொடுக்குற குடைச்சல்ல அந்த அர்ஜுனால நிம்மதியாவே இருக்க முடியாத மாதிரி பண்றேன். அதுக்கப்புறம் அவ எப்படி அவ கூட நிம்மதியா வாழ்வான்? வாழ விட மாட்டேன். சரி, நெக்ஸ்ட் என்ன? ஜுவல்லரி எடுக்கணுமா? இங்க பாரு, என்னாலலாம் அதிக நேரம் வெயிட் பண்ண முடியாது. எது வேணுமோ பார்த்து எடுத்துட்டு வா. இல்ல, எனக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தா எப்போவோ கிளம்பிருக்கலாம். அர்ஜுன் சத்யாவுக்கும் எடுக்கிறதுனால தான் லேட் ஆகுது. உங்களுக்கு ட்ரெஸ் பார்த்துட்டீங்களா? எனக்கெல்லாம் எப்போ வாங்கி பில்லிங்கில் வச்சாச்சு. உன்னோட இதை எடுத்துட்டு வந்தா பில் போட்டுடலாம். சரி. நான் இப்போவே இங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்கிறேன். பில் போட்டுடலாம். சீக்கிரம் எடுத்துட்டு வா. மேம், நீங்கள் செலக்ட் பண்ண சாரி எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஓகே. இதே மாதிரி இன்னொரு பஞ்ச் ஆஃப் சாரீஸ் அங்கே வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே மேம், எல்லாத்தையும் பில்லிங்கில் போட்டுருங்க. சார், இவரு செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸோட சேர்த்து வச்சிருங்க. ஓகே மேம், நான் பில் கவுண்டர்ல எடுத்துட்டு போய் வச்சிடுறேன். நீங்க பில் போட்டுக்கோங்க. ஓகே, எடுத்துட்டு போயிருங்க. ஏய், எத்தனை சாரி செலக்ட் பண்ண? நிச்சயத்துக்கு ஒன்று, முகூர்த்தத்துக்கு ஒன்று, வரவேற்புக்கு ஒன்று, அப்படியே எக்ஸ்ட்ரா போட்டாலும் 4 சாரி வரும். நீ என்ன பண்டில் பண்டிலாக எடுத்துட்டு போற? நீ எடுத்து வச்சிருக்கிறத பார்த்தா உனக்கு மட்டும் எடுத்த மாதிரி இல்லையே. இல்லங்க, எனக்கு மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாமே எனக்கு தான். நீங்க தானே சொன்னீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சாரி தான் கட்டணும்னு. இந்த சுடிதார், மாடர்ன் ட்ரெஸ் இந்த மாதிரி எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. என்கிட்ட வேற 2 சாரி தான் இருக்கு. அதுவும் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்காக வாங்கினேன். வேற சாரி எதுவும் இல்லை. எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ், சுடிதார் அந்த மாதிரி தான் இருக்கு. அதுவும் சுடிதாருக்கு துப்பட்டாவே இல்லை. அதான் எல்லாம் வாங்கிட்டேன். இது சாரீஸ் மட்டும்தான். வெளியில ஏதாவது போட்டுட்டு போனா சாரி கட்ட முடியாது, பாத்துக்கிட்டீங்களா? அதனால நல்லா ஷால் வச்ச மாதிரி, பெரிய ஷால் வச்ச மாதிரி சுடிதார் எடுத்துக்கிறேன். ஏன்னா என்கிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ் இல்ல. உங்களுக்கு வேற ஷால் இல்லாம வேற போடக்கூடாது, அதையே எடுத்துக்கிறேன். அப்புறம் நைட் ட்ரெஸ் ஓகேவா? ஐயோ சாரிங்க, உங்களை பத்தி தெரிஞ்சுட்டு நைட் ட்ரெஸ் எல்லாம் போடலாமான்னு கேட்டேன். நான் வேணா நைட்டி எடுத்துக்கிறேன். அதுவும் என்கிட்ட ஒண்ணு கூட இல்ல. சோ ஒரு 20 நைட்டி மட்டும் எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 நிமிஷம். நீங்க பில் கவுண்டர்ல நில்லுங்க, நான் கடகடன்னு எல்லாத்தையும் வாரி எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், என்ன நீ இந்த கடையவே வாங்கினாலும் என்னால பே பண்ண முடியும்.
என்ன பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி சில்லி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காத. என்ன இந்த கடையவே வேணாலும் வாங்கி தரேன். அப்போ நல்லதா போச்சு, நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். என்னடி வர வர திமிரு ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுது. என்ன பயம் விட்டு போச்சா? ஐயோ கடவுளே, இவர்கிட்ட வேற அதிகமா வாய் விடுறேன். அந்த அர்ஜுன் கல்யாணத்தை நிறுத்திடணும். கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த ஆளு என்ன பழி வாங்கிடுவான். என்ன அப்படியே நிக்கிற? போ, என்ன வேணுமோ வாங்கிக்கோ. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. போ. சரி. அர்ஜுன் கைய விடுங்க. ஹேய் சத்யா, இப்படியே வந்துடுறியா? நான் தாலி கட்டி கூட்டிட்டு போயிடுறேன். அர்ஜுன் கைய விடுங்க, யாராவது பாத்துற போறாங்க. பார்க்கட்டும், நான் என் பொண்டாட்டி கையை தானே பிடிச்சேன், அதுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நிலாவில் அந்த ஈர நினைவில் மனம் கலங்கி புலம்புகிறேன். ஏன் சத்யா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னை எப்படி கூப்பிடுவ? கல்யாணத்துக்கு அப்புறம் அர்ஜுன் தான் கூப்பிடுவேன். அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. ஏன் இவ்வளவு நாள் அப்படிதானே கூட்டிட்டு இருந்தேன். அப்போ நான் அர்ஜுன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷன் அர்ஜுன். புருஷன் இப்படிதான் பேர் சொல்லி கூப்பிடுவியா என்ன? ஆமா அப்படிதான் கூப்பிடுவேன். நோ நோ நோ, இனி என்ன அத்தான்னு தான் கூப்பிடணும். அத்தானா? ஏன்? நான் இது வரைக்கும் யாரையும் அப்படி கூப்பிட்டதில்லை அர்ஜுன். அதனால தான் நான் உன்னை அப்படி கூப்பிட சொல்றேன். ஏங்க ஒரு தடவை சொல்லு. அர்ஜுன் கையை விடுங்க. ம்ஹும். எங்க இது துணி கடைங்க. இருந்துட்டு போகட்டும், யாரு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நீ என் பொண்டாட்டி, நான் யாருக்கு பயப்படணும்? யார் வந்தாலும் பயப்பட மாட்டீங்களா? மாட்டேன். உங்க அப்பா வந்தா? யார் வந்தாலும் பயப்படாம அப்படியே நிப்பேன். அர்ஜுன், அதினா என்ன அர்ஜுன், தப்பான நேரத்துல வந்துட்டனோ? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. வந்து யாருக்கும் பயப்பட மாட்டாரா? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா சும்மா சாரி செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க சொல்லுங்கண்ணா, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஓ, சாரி செலக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா? செலக்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுண்ணா. சத்யா, இந்த சாரியே ஓகே, நீ போய் இந்த சாரி பில் போட்டுடலாம். இது எடுத்துட்டு போய் கொடுத்துரு. சரி. ஷோ, இவன் முன்னாடி மானம் போச்சு. அர்ஜுன், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க அதினா. நீ சொன்ன மாதிரி அவனை ஃபாலோ பண்ண சொல்லிட்டேன். ஏதாச்சும் க்ளூ கிடைச்சுதாண்ணா? கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயமே போதும் அவனை லாக் பண்றதுக்கு. ஆனா நமக்கு இன்னும் கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் இருக்கு. அந்த 2 வாரமும் அவனை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். இன்கேஸ் இதை விட ஏதாவது பெரிய விஷயத்துல அவன் மாட்டினான்னு வச்சுக்கோ, நமக்கு தான் அது இன்னும் அட்வான்டேஜ். கண்டிப்பா மாட்டுவான். ஆமா அர்ஜுனண்ணா, எப்படியாவது அவனை மாட்டி விட்டுடணும். நீலா பாவண்ணா, நான் எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு நம்பிக்கையோட இருக்கா. அவன் நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அந்த ராகுல் நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். கண்டிப்பா அவன் சிக்குவான். அந்த டைம்ல நம்ம போலீஸ் கேஸ் கொடுத்துடலாம். கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்றும். அர்ஜுன், இவ்வளோ ஒர்க் பண்ணி தான் கல்யாணத்தை நிப்பாட்டணுமா என்ன? ஏன் சித்தப்பா கிட்ட சொன்னா செய்ய மாட்டாரா? அதுக்கு இல்லைண்ணா, நான் தைரியமா அப்பா கிட்ட பேச ரெடியா தான் இருக்கேன். ஆனா நீலா அப்பாவை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறா. அப்பா அவகிட்ட எதையும் கேட்டதில்ல. தடவையா அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருக்காரு. அவரோட வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாம இவளும் சரின்னு சொல்லிட்டா. இப்ப போய் கல்யாணம் பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிக்கலன்னு அப்பா கிட்ட சொன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவாருண்ணா.
அதுக்காக ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சும் அவனுக்கு எப்படி நான் நிலாவை கட்டி கொடுக்க முடியும்? அதனால தானே நான் யோசிச்சேன். சரி அர்ஜுன், கண்டிப்பா ராகுல் மாட்டுவான். ஆல்ரெடி சத்யா விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியிருக்க. அந்த ராகுல் சத்யா கிட்ட மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கான். அவன் சொல்றது செய்யலனா இன்டர்னல் மார்க்ல கை வச்சிருவேன்னு மிரட்டியிருக்கான். அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த விஷயத்த கொண்டு வந்தா அந்த பொண்ணுங்களும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, அந்த பொண்ணுங்க டீட்டெயில்ஸ் எதுவும் வெளியே வரக்கூடாது. அந்த பொண்ணுங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் வராம ராகுல் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். நமக்கு இன்னும் டைம் இருக்கு, இன்னும் 2 வாரம் இருக்கு. கண்டிப்பா அதுக்குள்ள அவன் சிக்குவான். பாத்துக்கலாம் அர்ஜுன். நிலா கிட்ட எதுவும் தெரிஞ்ச மாதிரி நான் காட்டிக்கல. நீயே அவகிட்ட சொல்லிடு. நிலாவுக்கு ஒரு அண்ணன் இல்ல, என்னோட சேர்த்து 2 அண்ணா இருக்கான். அவளை அப்படியே விட்டுருவோமா என்ன? பாத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி அண்ணா. நீங்க இருக்கிறது எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. என்னால தனியா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா நீங்க இப்ப இருக்கும்போது எனக்கு இன்னும் தைரியம் அதிகமாகுதுண்ணா. நிலாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன். அவ நல்லா இருக்கணும் ஆதி அண்ணா. கவலைப்படாத அர்ஜுன், நீலா நல்லா இருப்பா. பாத்துக்கலாம். என்ன எல்லாம் எடுத்துட்டியா? பில் போட்டுடலாமா? போட்டுடலாம். ஆனா என்ன ஆனா ஊனான்னு இருக்க? இன்னும் ஏதாவது எடுக்கணுமா? ஆமா, என்ன போய் எடுத்துட்டு வா. அது இந்த கடையில கிடைக்கல. ஏய், இந்த ஊர்லயே பெரிய கடை இது. இந்த கடையில கிடைக்கலன்னு சொல்ற? நிஜமா தாங்க, நான் எல்லார்கிட்டயும் கேட்டுட்டேன், அது கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி என்ன கேட்ட? நைட்டி. ஏய், என்ன நக்கலா? இவ்வளோ பெரிய கடையில நைட்டி இல்லையா? அது நைட்டிலாம் இருக்குங்க, ஆனா நான் பாக்கெட் வச்சு நைட்டி கேட்டேன், அதான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேற கடையில போய் எடுக்கலாமா? ஏய், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற நீ. இப்போ நைட்டில பாக்கெட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அது எப்படி? பாக்கெட் இருக்கிற நைட்டி தான் எனக்கு வேணும். எனக்கு அதான் பிடிக்கும். பாக்கெட் இல்லாம எப்படி நைட்டி போடுறது? எல்லாம் தலை எழுத்து. இதுக்கு பில்ல போட்டுட்டு வா, ஆப்போசிட் கடையில போய் பார்க்கலாம். சரி. எக்ஸ்கியூஸ் மீ, பில் போடுங்க. உனக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னேன்ல, உன்னை எப்படி அலைய விடுறேன் பாரு. அமைதியா போனா ஓவரா தான் பேசுற நீ. உன் பர்ஸ காலி பண்ணாம விட மாட்டேன். ஹாய் எல்லாருக்கும். தியாவோட ஹேர் ஸ்டைல் மாற்ற சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் நான் ஹேர் ஸ்டைல் மாற்றினப்போ இந்த ஃபேஸ் தான் இருந்தது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த ஃபேஸ் தான் இருந்தது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் எலகண்ட்டாக கொண்டு வரலாமேன்னு தான் நான் கேரக்டரோட ஃபேஸையே சேஞ்ச் பண்ணேன். நான் போஸ்ட்டும் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து அந்த ஃபேஸை தான் சூஸ் பண்ணியிருந்தீங்க. மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ண ஃபேஸையே நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஃபேஸை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பழைய தியா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஹேர் ஸ்டைலை மாற்ற சொன்னீங்க. அதான் ஹேர் ஸ்டைல் மாற்றினா இந்த ஃபேஸ் தான் வரும் தியா, பழைய தியாவுக்கு. உங்களுக்கு இது ஓகேவான்னு பாருங்கள், இல்லைன்னா நான் பழைய தியாவையே கொண்டு வரேன். ஏன்னா நீங்கள் மாற்ற சொன்னதுனால தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது உங்களுக்கு செட் ஆகலை போல். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நான் செய்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேற்று கூட என்னால் வீடியோ எடுக்க முடியல. எந்த ஃபேஸ் போடுறது, உங்ககிட்ட எப்படி காமிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இந்த ஃபேஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இல்லைன்னா நான் பழைய ஃபேஸே போடணுன்னால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மேக்ஸிமம் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு நான் எப்போவும் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் எல்லாரும் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நான் கேரக்டரோட ஃபேஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மறக்காமல் உங்களோட கமெண்ட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன வேணாலும், அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக, எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். தேங்க்யூ.